வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே மேலே பாருங்கள், கீழே பார்க்காதீங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர்த்தோட ட்ரீம் ஹவுஸுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஆமாம், இந்த மாதிரி ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வீடு எங்கே இருக்குன்னா கமர்ஷியல் சைட்டுங்க. பாரு, லாரி பஸ் எல்லாம் போயிட்டுருக்குல்ல, இந்த மாதிரி கமர்ஷியல் சைட்டுக்கு பின்னாடியே தான், பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 3 சென்ட் இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் பெரிய லிவிங் ஹாலு, 2 பார்க்கிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங்கு, மாஸ்டர் பெட்ரூம் 2 கிட்ஸ் பெட்ரூம், அப்புறம் பால்கனி ஏரியாவில் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி 30 அடி தார் ரோடு இருக்குது. அதுவும் இல்லாமல் டெட் அண்ட் சைட்டுங்க. 2 அட்வான்டேஜ், ஒன்று ஹை ரூஃபு, ஒன்று வந்து இந்த டெட் அண்ட் சைட்டு. இங்கே இருக்கிற ரோட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே 2 கார் நிறுத்திக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு கார் இருந்துச்சுன்னா இங்கேயும் நிறுத்திக்கலாம். ஸோ ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சைட்டுக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடும் அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ப்ரௌன், அப்புறம் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு பர்குலர் டிசைன்ஸோட சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் லுக் எலிவேஷனுக்கு வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க, டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 19ங்கிற அளவில் பெரிய பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்வெல் போட்டிருக்காங்க, ஜலமூலையில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக் பேட்டர்ன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய அப்பாக்சி ஃபில் பண்ணி இந்த மாதிரி பிரிக் பேட்டர்ன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. முன்னாடி யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சைடில். இந்த இடத்துல வந்து செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கு உண்டான அவுட்டர் பாத்ரூம் கடைசியில் இருக்குது. செட்பேக் ஏரியாவில் கடைசியில் இருந்துட்டோம்னா 6க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் இங்கே ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க முன்னாடி போகலாப்பா. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. சைடில் டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே கிரானைட்டில் வந்து பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான கிரானைட் ஸ்டெப்ஸும் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் நல்ல ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரோட அட்டகாசமான இந்த வீட்டுக்கு ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இந்த வீட்டோட ஸ்பெஷல் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால் தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம சொந்தக்காரங்களாம் இங்கே உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அங்கேருந்தே நம்ம கை காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான லிவிங் ஹால் இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 3 பக்கமே அந்த பேசேஜ் இருக்குது. ஸோ படையப்ப படத்தில் வர மாதிரி அப்படியே ஸ்டைலாக அப்படி நம்ம நடந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல் டைப்பில் கார்னரில் கொடுத்துருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய உட்டன் ஃபினிஷிங்கில் அந்த வால் மவுண்டட் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. இங்கே வந்து நார்மல் யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவும் தான் இருக்குது. அது போக இங்கே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது. ஹாலோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2x4 வெர்டிஃபைடர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மார்பிள் டிசைன்ஸில். இந்த லிவிங் ஹாலுக்கு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா கிச்சன் கம் டைனிங். வர என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆர்ச் ஒர்க்கு, அப்புறம் இந்த மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் இருக்குது. இங்கே வந்து ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே டைனிங் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கிரானைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. யூ ஷேப்பில் அந்த கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் இருக்குது. ஃபுல்லாமே கிரானைட் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. ஆயில் ஃப்ளோ ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டேண்டம் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கட்லர் யூனிட் இருக்குது. சாஃப்ட் க்ளோசஸோடு கொடுத்துருக்காங்க. பேங்க்ரி யூனிட் அந்த சைடு இருக்குது. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி அக்னி மூலையில் இருக்குது. வாலு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸு, வெளிச்சத்துக்காக இங்கே பெரிய விண்டோ, சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால் யூனிட் இருக்குது. பெரிய ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப்டாப் ஸ்டோரேஜ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் டைனிங் ஏரியாவோட பாதி வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோரும் நல்ல யூனிக்கான தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க்கு. டோர் சுற்றியுமே உட்டன் பேனலிங் ஒர்க்கு. ஸ்ட்ராங்கான உட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16ங்கிறத கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வந்து கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க்கு, சீலிங் ஃபேனு, அப்புறம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ், கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் மாடி வச்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸ் தான். இந்த இடத்துல வால் ரூஃப் கபோர்டு, அப்புறம் லேப்ட் கபோர்டு இதெல்லாமே இருக்குது. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. இது இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் தான். இது டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியாக இருக்குது. 10க்கு 4.5ங்கிற அளவில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட் கலர் தீம் கான்செப்டில். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே அந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸு, டவல் ராடு, அப்புறம் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வெஸ்டர்ன் கிளாசெட்டு,
இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லிவிங் ஹால்லேருந்தே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரானைட் ஸ்டெப்ஸு, சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. ஸோ இங்கேயும் சீலிங்கில் பார்க்க முடியும். ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சர்க்கிள் பேட்டர்னு, அப்புறம் எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்லலாம் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய பேசேஜும் இருக்குங்க. எப்படியே நம்ம இந்த சைடு வந்துட்டோம்னா இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பூஜை ரூம் இருக்குது. ஸோ இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம பூஜை ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இன்சைடு திரும்பிட்டிங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இது கன்னிமூலையில் தான் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே 2 விண்டோஸ் இருக்குது. ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ் தான். வாட்டர் கப்போர்ட் எல்லாமே ப்ளைவுட்டில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளைவுட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது வெஸ்டர்ன் கிளாஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்டு பாத்ரூம். வாங்க அடுத்த தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இங்கே ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் பெட்ரூமில். அப்போது ஆர்சிசி லேப்டாப் யூனிட்டும் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 10. இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம்க்கான பாத்ரூம்னே சொல்லலாம். இந்த காமன் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 4.5 அளவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் கிளாஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமன் பாத்ரூம். இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. சீலிங் வரைக்கும் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால்கனி ஏரியா இருக்குங்க. நம்ம அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு மெட்டல் டோர் அமைச்சு கொடுத்து பால்கனி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சூப்பரான பால்கனி ஏரியா. வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பால்கனி ஏரியா. பர்குலா டிசைன்ஸ் பாருங்கள், பில்லர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிளாஸ் வந்துடும். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான். கிரே வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே மெட்டல் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம்னா டெரஸுங்க. இங்கே 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடு பார்த்திங்கன்னா இதான் கமர்ஷியல் சைட்டு. மெயின் ரோடு, லாரியெல்லாம் போகக்கூடிய இந்த மெயின் ரோடுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே கடையெல்லாம் இருக்குது முன்னாடி. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 3 சென்ட் இடம், 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் வித்யா விகாஸ் ஸ்கூல்லேருந்து போகிற காரமடை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.